ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். 3/4 கிலோ பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்திருக்கேன். சுத்தமாக கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, கொஞ்சமாக வந்து கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். 100 கிராம் தயிர், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிச்சு அப்படின்னா பிரியாணியில் சேர்க்கும் போது நல்லா மசாலா பிடிச்சி பிரியாணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான பொருள் எல்லாமே பார்த்துக்கலாம். 15 முந்திரி எடுத்திருக்கேன், 4 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 15 அளவுக்கு வந்து மிளகு எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் 400 கிராம் எடுத்திருக்கேன், 1க்கு 2 வந்து அரைச்சி வச்சுக்கலாம். 4 பச்சை மிளகா, 300 கிராம் தக்காளி நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 150 கிராம் இஞ்சி, 150 கிராம் பூண்டு, இதையுமே கழுவிட்டு சுத்தமாக அரைச்சி வச்சுக்கலாம். சின்ன சைஸில் மீடியம் சைஸில் இருக்க லெமன் வந்து 3 எடுத்திருக்கேன். 1/4 லிட்டர் தயிர், 1/4 கிலோ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம், அதையுமே எடுத்து வச்சாச்சு. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, இது ரெண்டுமே கழுவிட்டு அதுவுமே எடுத்து வச்சுட்டேன். 3/4 கிலோ பாஸ்மதி அரிசி, அதையுமே எடுத்தாச்சு. இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம தாளிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 கிலோ பிரியாணி செய்கிற மாதிரி அடிக்கனமான பாத்திரம் தான் நான் எனக்கு எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பில் வச்சுருந்தேன், காஞ்சிச்சு. எண்ணெய் 1/4 லிட்டர் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ரீஃபண்ட் ஆயில். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாமே சேர்த்துட்டு அது புரிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையுமே சேர்த்துடலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா 1க்கு 10 இந்த மாதிரி தான் அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி சேர்த்து செய்யும் போது நல்லா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடும். வெங்காயம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு இந்த மாதிரி கலர் மாறின பின்னாடி தான் நம்ம வந்து மற்ற மசாலா எல்லாமே சேர்க்கணும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் தக்காளி வந்து சேர்க்கணும். கொஞ்சம் நேரம் அப்படி வெண்ணெயில் வதங்கினா தான் அந்த வாசனை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் கலர் பவுட்ரு பார்த்திங்கன்னா எப்போயுமே சேர்க்க மாட்டேன். பாப்பா எனக்கு வந்து ஆசைப்பட்டு கேட்டால் ரொம்ப டார்க்காக வேணும் அப்படின்ட்டு. நார்மலாக நம்ம செய்யும் போதே அந்த பிரியாணி கலர் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெயில் வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு தக்காளியுமே சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுவோம். இந்த தோல் நல்லா மசிற அளவுக்கு தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். பிரியாணியோட சீக்ரெட் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக இருக்கணும். தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு மசாலா எல்லாமே நல்லா அந்த கறி கூட செட் ஆகணும். மல்லி புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இந்த டைமில். இதுக்கப்புறம் நம்ம பிரட்டி வச்சுருக்க சிக்கனையுமே சேர்த்துடலாம். இந்த மாதிரி மசாலா பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பிரட்டி வச்சுருக்க சிக்கனையுமே அதுக்குள்ளே சேர்த்துடலாம். 1/4 லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருந்தோம், அதையுமே இதுக்குள்ளே சேர்த்துடலாம். 3 லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சு வச்சுருந்தேன், அதையுமே சேர்த்துடலாம். இப்போ நம்ம பிரட்டி வச்சுருக்க சிக்கனு, தயிர், லெமன் ஜூஸ் இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மசாலாவை கூட கறி நல்லா செட் ஆகட்டும். தயிர் பார்த்திங்கன்னா சிக்கன் மேக்னேட் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு நான் சேர்த்துருந்தேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து போதுமான அளவு. கறியை வந்து உடையாமல் நல்லா இந்த மாதிரி பிரட்டி விடணும். முன்னாடி பின்னாடி இப்படி லைட்டாக பிரட்டி விட்டாவே போதும். இப்போ வந்து கொத்தமல்லி புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கறி சேர்த்த பின்னாடி 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா கரெக்டான பதம். கறியை உடையாமல் இந்த மாதிரி மேலே கிளம்ப பிரட்டி விட்டுறணும். இப்போ மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். தண்ணி பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். 1க்கு 1.5 தான் சேர்க்கணும். இந்த கறியில் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு தான் மீதி இருக்க தண்ணி நம்ம வந்து சேர்க்கணும். எந்த உலக்கில் பார்த்திங்கன்னா அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு 1க்கு 1.5 அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு பண்ணிக்கணும். இன்றைக்கி எனக்கு பார்த்திங்கன்னா 200 உலக்கில் தான் நான் வந்து அரிசி எடுத்திருந்தேன். 5 அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தேவைப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு தண்ணி அளந்து வச்சுருந்தேன். மசாலா தண்ணி கூட சேர்த்துட்டு அளந்து வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் உப்பு பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். குடிச்சு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த தண்ணி நம்ம குடிச்சு பார்க்கும்போதே தெரியும் இந்த மசாலா எல்லாமே எப்படி செட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இப்போ அரிசி சேர்த்துட்டேன். அரிசியுமே தண்ணி ஒன்று கூட இல்லாமல் நல்லா ட்ரை ஆக்கிட்டு தான் வந்து சேர்க்கணும். அப்போ தான் வந்து குலையாமல் இருக்கும். இப்போ அரிசி சேர்த்த முன்னாடி பார்த்திங்கன்னா தண்ணிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டி வர ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக அங்கிட்டு இங்கிட்டு இப்படி பிரட்டி விடணும். ரொம்ப குலைய விட்டுறக்கூடாது. ஒரு அரிசி கூட உடையவே இல்லை, கீழே எதுவுமே அடி பிடிக்கவும் இல்லை. சூப்பராக வந்து பிரியாணி வந்து வந்துருந்துச்சு. இப்போ எல்லா பக்கம் நம்ம கிளறி விட்டுக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா நெருங்கி வரப்போ வந்து கொஞ்சமாக மல்லி இலை, புதினா இலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அடியில் வந்து தோசைக்கல் வச்சுட்டு மேலே ஒரு வெயிட் வந்து தூக்கி வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக 10 நிமிஷம் தான் தம்மில் விடுறது. 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கிளறி விடணும். அவ்வளோதான். நெய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா நெய் சேர்க்கலை. இப்போ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நெருங்கி வந்துருச்சு. பிரியாணிக்கு எல்லாமே ஒரே மசாலா தான். அரிசிக்கு வந்து தண்ணி மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி மசாலா எல்லாமே இதே அளவு தான். இஞ்சி பூண்டு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 3 பட்டை 3 ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா வாசனை வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பராக தம்மில் விட்டுட்டு நம்ம பிரியாணி வந்து இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே அளவோட நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு 3/4 கிலோ அளவுக்கு பிரியாணி செய்யணும் அப்படின்னா இந்த அளவு பர்ஃபெக்டாக கரெக்டாக இருந்துச்சு. இப்போ தம்மில் விட்டுட்டு பிரியாணி வந்து இறக்கி நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.